மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு போதிய பேருந்துகள் இயக்காததால் பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், வணக்கம். இந்த சாலை மறியல் எவ்வளவு நேரமாக நடக்கிறது? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாம் என்னென்ன? வணக்கம் காயத்ரி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். ஊஞ்சல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும், அதாவது சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் மேல்மலையனூருக்கு 1190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தாலும் கூட மிக குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே மேல்மலையனூருக்கு இயக்கப்பட்டிருந்தது. இதனால் நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் கலந்து கொண்ட பிறகு அதிகாலையில் ஊருக்கு திரும்ப ஏராளமான பக்தர்கள் பேருந்துகளுக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தும் சென்னை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் எதுவுமே இல்லாததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் மேல்மலையனூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மேல்மலையனூரில் இருந்து வளர்ச்சி செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மேல்மலையனூர் ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை பக்தர்கள் கைவிட்டு கலந்து சென்றனர். மேல்மலையனூருக்கு சிறப்பு பேருந்துகளை உரிய முறையில் இயக்காமல் மெத்தனம் காட்டிய தமிழக அரசின் மீது பக்தர்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவ திருவிழாவுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதில் அலட்சியம் காட்டுவதாக தமிழக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாகவே பக்தர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். காயத்ரி, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.